வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சூப்பரான வாழைக்காய் பொடிமாஸ் பார்க்க போகிறோம். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்ல மொத்தமான வாழைக்காய் எடுத்துக்கோங்க. வாழைக்காய் எடுத்துகிட்டு முன்னாடி பின்னாடி நம்ம வேஸ்டேஜ் கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு வாழைக்காயை 3 துண்டாக சேர்த்தாச்சு. 3 துண்டாக கட் பண்ணிட்டு தண்ணியில் போட்டாச்சு. தண்ணியில் ஒருக்க கழுவிட்டு அப்புறம் போடுங்க, ஏன்னா அந்த பால் பட்டை மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் தண்ணியில் கழுவிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இல்லை ஒரு கம்பியோ கத்தியோ வச்சு குத்தி பாருங்கள், உள்ளே லூஸாக இறங்குச்சு அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இதை எடுத்து நல்லா ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறமா இந்த போல் தோல் நல்லா உரித்து எடுத்துக்கலாம். தோல் நல்லா உரித்து எடுத்ததுக்கப்புறமா காய் சீவிர தட்டில் சீவி எடுத்துக்கலாம். இது நம்ம சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாம். நமக்கு அதிகம் டைம் எடுத்துக்காது. வாழைக்காய் ஃப்ரை, வாழைக்காய் வறுவல் அந்த மாதிரி பண்ணுறதை விட இந்த மாதிரி பொடிமாஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது இந்த பச்சை மிளகா கடலப்பருப்பெல்லாம் சேர்த்து பண்ணையில் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இது காரக்குழம்பு, எம்டியாக வைக்கிற புளி குழம்பு, ஏதாவது வத்தல் குழம்பு அந்த மாதிரி செய்கிறோம் இல்லைங்களா, அதோடு இது தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எல்லா வாழைக்காயும் காய் துருவறதில் துருவி எடுத்தாச்சு. துருவி எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அரை கப் அளவு துருவன தேங்காய் அதுவும் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஈவனாக பரட்டி விட்டுறலாம். இந்த போல் நம்ம பரட்டிட்டு கடாயில் சமைக்கையில் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கடாயிலே போட்டு எல்லாம் போட்டு பரட்டையில் ரொம்ப குழஞ்சி உடஞ்ச மாதிரி போயிடும். ஸோ அப்படி வேண்டாம், இந்த மாதிரி ட்ரை பண்ணி பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா பரட்டியாச்சு. பரட்டினதுக்கப்புறமா கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, கடுகு, அதுக்கப்புறமா கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கலாம், உளுந்து சேர்த்துக்கலாம். இது இந்த வாயில் அது கடிப்படையில் அப்படியே ஒரு க்ரன்ச்சினஸாக ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ளேவர் இது பருப்பு கொஞ்சம் பொன்னிறமாக ஆகட்டும், அது வரைக்கும் பரட்டுவோம். பரட்டினதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள், ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் வாழைக்காய் வாய்வு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பெருங்காயம் ஜீரகம்லாம் சேர்த்து பண்ணையில் அந்த வாய்வெல்லாம் ரிலீஃப் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ நல்ல சீக்கிரமாக டைஜஷன் ஆயிரும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனியன் ஒரு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் நான் ஒன்று சேர்த்துருக்கேன், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்ச வாழைக்காய் துருவனதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சுருக்க வேண்டாம். அடுப்பு இப்போ மிதமான தீயில் வச்சுக்கோங்க. ஈவனாக எல்லா பக்கம் ஒருக்க நல்லா கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஈஸியான இந்த வாழைக்காய் பொடிமாஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.